கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷத்திலே கர்த்தர் அநேக காரியம் மூலியமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்திற்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனால் வரக்கூடிய சாபங்களிலே ஒரு காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாது போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்து கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இப்போ சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் இணைந்திருப்பாங்க. வாலிப பிள்ளைகள் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்வாங்க. சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. சில குடும்பத்துல ரகசிய விசுவாசியா இருப்பாங்க. அவங்க வீட்டுல சில குடும்பத்துல அந்நிய நுகத்துல போய் எல்லா விதமான வாசல் திறக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த பிள்ளையோட வாழ்க்கை எங்க போகுது அப்படின்னா, அந்நிய நுகத்துக்குள்ள போகுது. ஒரு குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக இயேசுவுக்காக வாழக்கூடிய சந்ததி வேணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடாமல் கர்த்தரை விட்டு விடும்போது சாபத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. இந்த சாபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. முதல்ல சாபம்னா முதல்ல நம்ம என்ன சொல்லி புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கூடாதே போவாயாகில், நீ சத்தத்தை செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்தால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 3:13 எல்லாருக்கும் தெரியும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கு சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு தேதியில நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கோம். ஒரு குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் என்ன பிரச்சனை, அதுல ஒரு பாயிண்ட் தான் நம்ம தியானிக்கணும். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும். இப்போ நமக்கு ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு இன்னொரு நபரை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க தனக்குன்னு சொல்லி அவங்களுடைய மன விருப்பத்துக்கு ஒரு நபரை சூஸ் பண்ணுவாங்க. இப்ப நிறைய குடும்பத்திலே இயேசுவை பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தேவனை தேடவும் மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில இந்த பிரச்சனை எப்படி வருது, ஏன் போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வீட்டில் டிவி இருக்கு, அதில் பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறாங்க. தேவையில்லாமல் செல்ஃபோனில் வேற வேற ஆப்லாம் இப்போ வந்துட்டு பல மணி நேரம் அதில் மூழ்கி போய் எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுவாங்க. அவங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மகாராஜாவுக்கு முதலிடம் இருக்கணும். இப்போ நான் இருக்கிறேன், என் பேர் ரவிராஜ். என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மகாராஜாவுக்கு நான் முதலிடம் கொடுக்கும்போது என்னோட வாழ்க்கையிலே ஒரு ஃபெயிலியர் வராது, ஒரு தோல்வி வராது. என் வாழ்க்கையிலே பிரச்சனை எப்போ பிரதர் ஆரம்பிக்கு?
எப்போ எனக்கு போராட்டம் ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில கண்டுபிடிச்சதில்லை. இயேசு கிறிஸ்து மகாபிரபு, மகாராஜா. அவரை விட்டுட்டு நான் எப்ப தள்ளி போறனோ அப்பந்தான் ஒரு சின்ன மிஸ்டேக், அப்பந்தான் ஒரு சின்ன அடி, அதுக்கப்புறம் தான் ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் தான் சத்துரு போராட்டம். இதே உங்களுக்கு கொஞ்சம் நைட் நேரத்தில் இந்த மெத்தட்ல சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும், அதுல இப்ப நீங்க என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும், அந்த வேட நிப்பாட்டுங்க. உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும். இப்ப சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொள்வாங்க. எனக்கு இவங்களதான் பிடிக்கும், எங்க அம்மா அப்பா பிடிக்காது, எனக்கு அவங்க தான் பிடிக்கும், குறிப்பிட்ட ஒரு நபர் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. அவங்க இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்றாங்க. இப்போ இப்படிலாம் சொல்லக்கூடிய நிறைய குடும்பங்கள் இருக்கு. இந்த கடைசி காலத்துல ஓரினை சேர்க்கை, விபச்சாரம், ஃப்ரெண்டு, மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், போதை, ஊசி போடுறேங்க, இன்னும் என்னெல்லாமா இருக்கு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னா, நேரம் மரண வாசலுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப சில குடும்பத்துல அம்மா அப்பாட்ட பேசலாம் பிடிக்கல, புருஷன்ட்ட பேச பிடிக்கல, மனைவிட்ட பேச பிடிக்கல, வேற யார்கிட்டயோ பேச பிடிச்சிருக்கு. உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும், உனக்காக அந்த ஒரு வேடை நீங்க நிப்பாட்டி நல்லா துல்லியமா கவனிச்சிட்டீங்கன்னா அந்த இன்னைக்குள்ள மெசேஜினுடைய ஆழத்துக்குள்ள போயிடலாம். உனக்காக, உனக்காக, உனக்காக. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நமக்கு ராஜா இயேசு கிறிஸ்து. பழைய மனுஷன் செத்து போயிடுவான், புதிய மனுஷன், பழைய வாழ்க்கை முடிஞ்சிடும். நம்ம குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறிக்கப்பட்ட திட்டத்துல இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள வாழும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மறந்து, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இல்லாமல், தேவ சித்தத்துக்குள்ள இல்லாமல், தேவனுக்கு பிரியமா வாழ்ற விட்டுட்டு கர்த்தரை விட்டு வழி விலகும் போது, ஒரு மனுஷனை சார்ந்து கொள்ளும் போது, எனக்கு அவன் போதும், எனக்கு அந்த ஃபேமிலி போதும் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு, அதாவது உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும். இப்போ ஒவ்வொரு குடும்பத்துல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெஸ்ட், அவங்களுடைய மனசுல உள்ள கவலையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு நபர் வச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டை வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தா கெட்டவங்களா இருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா ஒரு விபச்சார அடிமையில இருப்பாங்க, அவங்க பார்த்தா ஒரு கஞ்சா பழத்துல இருப்பாங்க, இல்ல தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்தா கெட்டவனா இருப்பான், இல்ல போய் பேசிட்டு இருப்பான். அவன் கெட்டவன் சொல்லி தெரியும், ஆனா மறுபடியும் மறுபடியும் அங்கதான் பேசிட்டு இருப்பாங்க. உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும். இதுதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, உனக்காக, உனக்காக, உனக்காக. இந்த உனக்காக அந்த வேர்டை நீங்க நல்ல நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம இருதயத்துல எல்லாமே இயேசு கிறிஸ்து தானா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இயேசுவை பிடிக்கும் அப்படிம்பாங்க, ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னே கிளம்பி போயிடுவாங்க. எனக்கு ஒரு 2 வருஷம் முன்பாக ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. காலேஜ் படிக்கிற மகள். அப்போ காலேஜ் படிக்கும்போது எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. யாரு கூட போயிருக்காங்க அப்படின்னா, காலேஜில் படிக்கிற கூட இருக்கிற ஃப்ரெண்டோட போயிருக்காங்க. அந்த வண்டி சிசி கூட. அந்த வண்டியை போகும்போது அவன் தூக்கியிருக்கான் போல, அந்த முன் வீல்ல ஏதோ ஒன்று. இந்த பிள்ளை பின்னாடி, இந்த பிள்ளை அப்படியே விழுந்துட்டு, வேற ஒரு இடத்துல அடிபடலை, தலையில மட்டும்தான் அடிபட்டுச்சு. ஹோமா ஸ்டேஜ் போயிட்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அவங்க இருக்கிற இடத்துல இருக்கும்போது பாதுகாப்பு ஜாஸ்தி. யாரை நம்பி புறப்படுறாங்களோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு ராஜா இயேசு கிறிஸ்து, எனக்கு ராஜா இயேசு கிறிஸ்து நினைக்கும் போது பிசாசு பக்கத்துல என்டர் ஆகாது. உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும், அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும். ஒருவேளை இந்த செய்தி கேட்கும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நமக்காக சில ப்ரோக்ராம் திட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. இப்ப வீடு கட்டணும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த வீட்டுல தெரிஞ்சவங்க யாரோ வருவாங்க, இந்த வாசல் இங்க இருக்கணும், பாத்ரூம் அங்க இருக்கணும், கிச்சன் இங்க இருக்கணும், காத்து அங்க வரும், இங்க வரும் சொல்லி ஏகப்பட்ட குழப்பி ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப நஷ்டமானது எவ்வளவு? 5 லட்சம்.
காரணம் யாரு? வீட்டுக்கு வந்த ஒரு ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டான், அவ்வளவுதான், 5 லட்சம் காலி. திருமண விஷயத்துல அதே போல இவங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கறத விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு பிள்ளைல கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. அந்த பிள்ளைல அந்த இடத்துல போனதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தா விக்கிர வழிபாட்டில் போய் சிக்கிக்கொள்ளும். சில குடும்பத்துல ஜபகுரி போறோம். எப்படி வரும் அப்படின்னா, அண்ணே நான் வாலிப வயசுலே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எங்க அம்மாட்ட சொல்லி பார்த்தேன், எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளை வேணும், எனக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மாப்பிள்ளை வேணும், நான் சொல்லி பார்த்தேன், எங்க அம்மா கேட்கலன்னு, கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு அந்நிய தேவதை போய் நாங்க தேட வேண்டிய சூழ்நிலை போச்சு. இப்போ எங்க வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கையா இருக்கு, வேதனையா இருக்கு, கனவு தண்ணி அடிக்காரு, இந்த மாதிரி வந்தா வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, நிம்மதியே இல்லைன்னு, வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரத்துல சில முடிவுகள் சில காரியங்கள் தப்பா மாறிட்டு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரா மாறிடும். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்திற்கு போக பண்ணுவார். இந்த போக பண்ணுவார் அப்படின்றதுல அதுக்கு பேர் தான் தண்டனை. தண்டனைனா என்ன பிரதர் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடும் போது பாதுகாக்கிறார், ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அது தண்டனையா மாறிடுது. சில குடும்பத்திலே வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டால் உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்திற்கு, அறியாத ஜாதி அப்படின்னா வேற வேற நாடு இல்ல வேற வேற மாவட்டம் வேற வேற ஊருக்குள்ள போயிடுவாங்க. அறியாத ஜாதிகளிடத்திற்கு போக பண்ணுவார். அங்கே இப்ப வேற இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். இன்னைக்கு செய்தி அவ்வளவுதான், விக்கிரத்துக்குள்ள போய் சிக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும், சில வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வாலிப வயசுல கர்த்தரை விட்டு தள்ளி போய் மனுஷனை சார்ந்து கொண்டு விரும்பி அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்துல போய் சிக்கி கொள்ளும் போது உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. இது நிறைய குடும்பத்துல நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட பையங்க, இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு ஏராளமா இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துக்குள்ளே, மாந்திரியத்துக்குள்ளே, உலக வழிபாடுகளுக்குள்ளே பல குடும்பங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கு. உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும், ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற ராஜாவை ஏற்படுத்தி கொள்ளும் போதுதான் தண்டனை வருது. அதனால சொல்றாரு, நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு போக பண்ணுவார். அங்க கிளம்பி போயிருவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். ஆனா இதெல்லாம் ஏன்னே வருது அப்படின்னா 15வது வசனத்துல ஆன்சர் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு, சத்தத்துக்கு, கட்டளைக்கு, கற்பனைக்கு செவி கொடுக்காம போகும்போது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இப்போ இந்த இரவு நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லப்பா நான் எடுத்த முடிவு தப்பாயிட்டு, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன். இருதயத்துல முதல்ல தீர்மானம் எடுங்க. தானியேலை போல, நம்ம தானியேலை போல தீர்மானம் எடுத்து இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்றத அர்ப்பணிப்போம். தானியேலுடைய வாழ்க்கையிலே வேற தேசத்துல இருந்தா கூட 3 வேளை ஜெபம் பண்ணி தன் ஆத்துமாவை காத்து கொண்டார். விக்கிரகனுடைய அந்த காரியங்களே புசிக்கல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த தேசத்துக்குள்ள எந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டாலும் சரி, இந்த இரவு நேரத்துல இது உங்களுக்காக உள்ள செய்தி. ஆனா நான் வேற இடத்துல இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? தீர்மானம், தரப்புல நிக்கணும், 3 வேளையை நிக்கணும். விக்கிரகத்தினுடைய அந்த காரியத்துக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது. அங்கே இருந்து உத்தரவா எடுத்து ஜெபிங்க, கர்த்தர் மீட்டு கொண்டு வருவார். ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிருவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா.
கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு வழி விலகும் போது அநேக ஆபத்துகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க. உமக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. சமாதானமான தூக்கம் தாங்க. அதிகால வெள்ளை துதிக்கிற துதியோட எழும்ப கிருபை செய்யுங்க. என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட்டு டிராவலில் இருக்காங்க, கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோட யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும். தேவன் அருளிய அப்ப மினிஷன்ல உங்களுடைய கரத்தில் முடியும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்பா, கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தின் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இருங்க. மாசம் இருக்க கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி கொடுப்பாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசிரியங்க. இரவும் போலுமா ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கோ தேவைகளை கர்த்தர் சந்திங்க. சம்பூர்ணமா ஆசிரியங்க, பரிபூர்ணமா ஆசிரியங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. வேற வேற இடத்துக்குள்ள இருக்காங்கப்பா, வேற வேற சூழ்நிலை இருக்காங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபிக்கிற குடும்பங்கள் இதயத்துக்குள்ள எந்த குடும்பத்தில் வேதனையோடு இருக்கோ அந்த வேதனையெல்லாம் நீக்கிருங்க. கடன் பிரச்சனையை நீக்கிருங்க. குடும்பத்தில் போராட்டத்தை நீக்கிருங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாமல் இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. மாசம் இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். வெளிநாட்டில் இருக்காங்க, இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க கரத்துல அப்படி துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகையில நாம் காணப்படணும். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.